18 வயசுக்குள்ள இருக்கிறவங்க, இதயம் பலவீனமானவங்க அண்ட் பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த படத்தை பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வாமிட் தான். ரைஸ் படத்தை டைரக்ட் பண்ண லீ கிரானினோட அடுத்த படம் தான் அந்த மம்மி. அந்த படத்தை தான் நான் வந்து நேற்று தியேட்டர்ல பார்த்தேன். அண்ட் அந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறேன். அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சு ஃபிளிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா வந்து ஒரு ஜெர்னலிஸ்டோட பொண்ணு ஒரு டெசர்ட்ல வந்து 8 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 8 வருஷம் கழிச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. எப்படின்னா ஒரு சவப்பெட்டிக்குள்ள மம்மி மாதிரி சுத்தி அவங்க திடீர்னு அந்த சவப்பெட்டியை ஓப்பன் பண்ணோன்னா அவங்க எழுந்திரிச்சிடுறாங்க. ஸோ அவங்கள மறுபடியும் திரும்பி வீட்டுக்கு கூட்டு வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அண்ட் அவங்களால என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. படத்தோட டைரக்டர் வந்து ஏற்கனவே பாடி ஹாரர் ஜானருக்கு வந்து ஃபேமஸ். பாடி ஹாரர் ஜானர்னா அதாவது உடம்புலாம் வந்து அப்படியே பிச்சு கிழிச்சு, அதுக்கப்புறம் தலையெல்லாம் தொங்கி ரத்தம் பீச்சு நடிச்சு பயங்கர கோரா, அப்படியே பிளடி கோரா வந்து எடுத்திருப்பாரு. ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருக்கிற ஈவில் டெட் ரைஸை விட இதுல பல மடங்கு ரொம்ப பிளடி ஹாரர் கோரா வந்து எடுத்திருக்காரு இந்த படத்துல. படத்தோட கதை வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி தான். பட் ஆனா வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து நடுநடுல வந்து அந்த கொஞ்சம் லேகிங் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதாவது அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு ஏது என்னன்னு கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அங்கங்க வந்து ஸ்லோவா இருந்துச்சு. ஆனா அது மெயின் பார்ட் இல்லைங்க. இந்த படம் ஏன் நீங்க வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான மெயின் 2 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து அந்த படத்தோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சூப்பரா பண்ணிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ஹாரர் சீன் வருதோ அங்கங்க மியூசிக்கை வச்சு மிரட்டிருக்காங்க. அண்ட் 2வது பாயிண்ட் வந்து பாடி ஹாரர். படத்துல வெறும் 4 சீன் வருங்க. 4 சீனுமே சும்மா நச்சுன்னு வச்சிருக்கான். அதுவும் அந்த நெகத்தை உரிக்கிற சீன் இருக்கே, ஐயோயோ, நீங்க தயவு செஞ்சு தியேட்டர்ல அதை போய் பாருங்க. எல்லா சீட்டுக்கு முன்னாடி வந்துருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஹாரர் சீன்ஸுமே வந்து நிறைய விஷயம் வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் பார்ட்லாம் வந்து பயங்கரமா முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த பார்ட்டிலாம் வந்து பண்ற வேலையெல்லாம் இருக்கு, ஐயோ அதெல்லாம் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த படம் வந்து மெயினா இந்த கோர் ஹாரர் பிளடி ஹாரர் அந்த இதெல்லாம் வந்து பார்க்கறத நீங்க தவிர்க்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கான படம் கிடையாது. பட் ஆனா இதை ரொம்ப விரும்புறீங்க அப்படின்னா இது உங்களுக்கான படம். தயவு செஞ்சு இந்த தியேட்டர்ல ஒன் டைமாவது வாட்ச் பண்ணுங்க. அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த ஹாரர் எலிமெண்ட்ஸ்க்காகவே இந்த படம் வந்து தாராளமா ஒன் டைம் வாட்சபிள் மூவி இன் தியேட்டர். இந்த மாதிரி நிறைய மூவிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஃபிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்டில் see you next time. Bye bye.